ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. ஆதித்த கரிகாலன் நந்தினியிடம் தன் மனதில் பொங்கிய உணர்வுகளை இப்பொழுது பார்த்திபேந்திரனிடம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். காவேரியில் பெருகி வரும் புது வெள்ளத்தைப் போல என் உள்ளத்தில் ஏதோ ஒரு புதுமை உணர்ச்சி பொங்கி வெள்ளமாய் பெருகிக் கொண்டிருந்தது. ஆனால் இது என்னைச் சேர்ந்தவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை என்பதை விரைவிலேயே கண்டுகொண்டேன். நான் வந்ததிலிருந்து குந்தவை அந்த பெண்ணிடம் வெறுப்பை காட்டத் தொடங்கினாள். ஒரு நாள் எங்கள் பாட்டியார் மாதேவடிகள் என்னை அழைத்து, நந்தினி அர்ச்சகர் வீட்டு பெண், நீயோ சக்கரவர்த்தி குமாரன், உங்கள் 2 பேருக்கும் இப்போது பிராயமும் ஆகிவிட்டது. ஆகையால் நந்தினியிடம் நீ பழகுவது உசிதமல்ல என்று புத்திமதி கூறினார். அதுவரை பாட்டியை தெய்வமென மதித்து வந்த நான் அப்போது அவரிடம் கோபமும் அவருடைய வார்த்தையில் அவமதிப்பும் கொண்டேன். அவருடைய புத்திமதியை மீறி நந்தினியை தேடிப்பிடித்து பேசிப் பழகினேன். இது நெடுங்காலம் நிலைத்திருக்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் நந்தினியும் அவளுடைய பெற்றோர்களும் பாண்டிய நாட்டில் அவர்களுடைய ஊருக்கு புறப்பட்டுச் சென்று விட்டார்கள் என்று தெரிந்தது. அப்போது எனக்கு துக்கம் பொங்கி வந்தது. கோபம் என்னை மீறி வந்தது. துக்கத்தை என் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கோபத்தை என் சகோதரியின் பேரில் காட்டினேன். நல்ல வேளையாக சில நாளைக்கெல்லாம் நான் வடக்கே பிரயாணப்பட நேர்ந்தது. திருமுனைப்பாடியையும் தொண்டை மண்டலத்தையும் ஆக்கிரமித்திருந்த ராஷ்டிரகூட படைகளை விரட்டுவதற்காக புறப்பட்ட சோழ சைன்யத்துடன் நானும் புறப்பட்டு வந்தேன். அப்போதுதான் நீயும் நானும் சந்தித்தோம். இணைபிரியா சிநேகிதர்களானோம். மலையமான் அரசருடைய உதவியுடன் நீயும் நானும் ராஷ்டிரகூட படைகளுடன் போரிட்டோம். பாலாற்றுக்கு வடக்கே அவர்களை துரத்தியடித்து காஞ்சி நகரையும் கைப்பற்றினோம். அந்தச் சமயத்தில் இலங்கையிலிருந்து கெட்ட செய்தி வந்தது. நமது படை அங்கே முறியடிக்கப்பட்டதென்றும் கொடும்பாளூர் சிறிய வேளார் இறந்துவிட்டார் என்பதும் தெரிந்தன. இதை கேட்டுவிட்டு அதுவரையில் பாலைவனத்தின் மத்தியில் பாறை குகையில் ஒளிந்திருந்த வீரபாண்டியன் புற்றிலிருந்து பாம்பு புறப்படுவது போல் வெளிப்பட்டு வந்தான். மறுபடியும் சைன்யத்தை திரட்டிக் கொண்டு மதுரையை கைப்பற்றி மீனக்குடியை ஏற்றினான். இதையெல்லாம் கேட்டபோது உனக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட வீராவேசம் உண்டாயிற்று என்பது ஞாபகம் இருக்கிறதல்லவா? நாம் இருவரும் உடனே புறப்பட்டு பழையாறைக்குச் சென்றோம். என் தந்தை சக்கரவர்த்திக்கு அப்போதே உடல் நலம் கெடத் தொடங்கியிருந்தது. கால்களின் சுவாதீனம் குறைந்திருந்தது. இருந்தாலும் சக்கரவர்த்தி பாண்டிய நாட்டு போர்க்களம் புறப்படச் சித்தமாயிருந்தார். வேண்டாம் என்று நான் அவரை தடுத்தேன். பாண்டிய சைன்யத்தை முறியடித்து மதுரையை மீண்டும் கைப்பற்றி வீரபாண்டியனுடைய தலையையும் கொணராமல் சோழ நாட்டுக்கு திரும்புவதில்லை என்று என் தந்தை முன்னால் பிரதிஜ்ஞை செய்தேன். அப்போது நீயும் என்னுடன் இருந்தாய். என் பிரதிஜ்ஞையை ஒப்புக்கொண்டு என் தந்தை நம்மை பாண்டிய நாட்டு போர்க்களத்துக்கு அனுப்பினார். ஏற்கனவே படைத்தலைமை வகித்துச் சென்றிருந்த கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரியின் தலைமையில் நாம் போர் செய்ய வேண்டும் என்று பணித்தார். அதற்கு சம்மதித்து நாம் சென்றோம். வழியில் பெரிய பழுவேட்டரையரை சந்தித்தோம். அவரை படைத்தலைவராக்காமல் கொடும்பாளூர் வேந்தலை நியமித்ததில் பழுவேட்டரையருக்கு அதிருப்தி உண்டாகியிருந்தது என்பதை அறிந்தோம். நம்முடைய போராவேசத்தைக் கண்டு சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி யுத்தம் நடத்தும் பொறுப்பை நம்மிடமே ஒப்புவித்து விட்டார். நண்பா, அந்த யுத்தத்தில் நீயும் நானும் நம்ப முடியாத வீரச் செயல்களை புரிந்தோம் என்று பெருமை கொள்வதில் யாதொரு தவறும் இல்லை. பாண்டிய சைன்யத்தை முறியடித்து மதுரையை கைப்பற்றினோம். அத்துடன் நாம் திருப்தியடைந்து விடவில்லை. மறுபடியும் பாண்டிய சைன்யம் தலையெடுக்க முடியாதபடி அதை நிர்மூலம் செய்துவிட விரும்பினோம்.
சிதறி ஓடிய வீரர்களை நாலாபுறத்திலும் துரத்திச் சென்று ஒருவர் மிச்சமில்லாமல் துவம்சம் செய்துவிடும்படி நம் படை வீரர்களுக்கு கட்டளையிட்டோம். நாம் மட்டும் ஒரு வலிமையான படையுடன் பாண்டியனை துரத்திக் கொண்டு போனோம். உயரமாகப் பறந்த மீனக்கொடி பாண்டியன் எந்த திசையை நோக்கி ஓடுகிறான் என்பதை நமக்கு காட்டியது. அந்த திசையை நோக்கி நாமும் சென்று அவனை பிடித்தோம். வீரபாண்டியனைச் சுற்றிலும் ஆபத்துதவிகள் மதில் சுவரைப் போல பாதுகாத்து நின்றார்கள். சோழ நாட்டு வேளக்காரப் படையைக் காட்டிலும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் ஒருபடி மேலான வீரர்கள். பின்வாங்கி ஓடுவதில்லை என்றும் தங்கள் உயிரை அளித்தாவது பாண்டிய மன்னனை காப்பாற்றுவோம் என்றும் சபதம் செய்தார்கள். அது சாத்தியப்படாமற் போய் பாண்டிய மன்னனுக்கு ஆபத்து வந்துவிட்டால் தங்கள் தலையை தாங்களே வெட்டிக்கொண்டு பலி கொடுப்போம் என்று சபதம் பூண்டவர்கள். அப்படிப்பட்ட வீரர்கள் தங்கள் கடனை நிறைவேற்றினார்கள். ஒருவர் மிச்சமின்றி அவர்களை கொன்று தீர்த்தோம். இறந்தவர்களின் சவங்கள் மலைமலையாய் குவிந்தன. ஆனால் அவர்களுக்கு நடுவில் வீரபாண்டியனை நாம் காணவில்லை. மீனக்கொடியை பார்த்து நாம் ஏமாந்து போனோம். மீனக்கொடியை தாங்கிக் கொண்டு யானை ஒன்று நின்றது. ஆனால் அதன் பேரிலோ பக்கத்திலோ பாண்டிய மன்னனை காணவில்லை. வீரபாண்டியன் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடி ஒளிந்து கொள்வதில் சமர்த்தனல்லவா? இப்போதும் அவன் ஓடியிருக்கலாம் என்று சந்தேகித்து படைகளை பிரித்து நாலாபுரத்திலும் அனுப்பினோம். வைகை நதியின் இரு கரைகளோடு நீங்கள் எல்லோரும் விரைந்து சென்றீர்கள். நானும் சும்மா இருக்கவில்லை. வைகை நதியில் இறங்கி மணலில் நடந்து தெற்கே சென்றேன். ஒரு தனி குதிரையின் குளம்படி மணலில் சில இடங்களில் பதிந்திருந்தது. குதிரை போன வழியில் மணலில் இரத்தக்கரையும் காணப்பட்டது. அதை பிடித்து கொண்டு நான் போனேன். வைகை ஆற்றின் மத்தியிலே ஒரு தீவு போல் அமைந்திருந்த சோலையை அடைந்தேன். அந்த சோலைக்குள்ளே திருமாலின் கோவில் இருந்தது. அதையொட்டி இரண்டொரு அர்ச்சகர் வீடுகள் இருந்தன. பெருமாள் பூஜைக்குரிய பூமரங்கள் அந்த சோலையில் ஏராளமாக இருந்தன. ஒரு சிறிய தாமரை குளம் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. நண்பா, உனக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம். அந்த சோலையை சுட்டிக்காட்டி அதில் நம் வீரர்கள் யாரும் தப்பி தவறிக்கூட பிரவேசிக்க கூடாது என்று நான் கண்டிப்பான கட்டளையிட்டிருந்தேன். இதற்கு காரணம் அந்த பெருமாள் கோவிலின் பூஜைக்கு பங்கம் எதுவும் வரக்கூடாது என்று நான் எண்ணியது மாத்திரமல்ல, அங்கே இருந்த பட்டரின் வீட்டில் என் உள்ளத்தை கவர்ந்து என் நெஞ்சில் கோவில் கொண்ட பெண்ணரசி இருந்ததுதான். ஒரு நாள் அந்த சோலைக்குள் நான் புகுந்தபோது நந்தினியை பார்த்து விட்டேன். அவளுடைய கோலம் இப்போது சிறிது மாறிப்போயிருந்தது. தலைக்கூந்தலை ஆண்டாள் விக்கிரகத்தைப் போல முன்னால் மகுடமாக கட்டி அதில் பூமாலை சுற்றியிருந்தாள். கழுத்திலும் பூமாலை தரித்திருந்தாள். இது என்ன கோலம் என்று நான் கேட்டேன். அவள் என்னை பிரிந்து வந்த பிறகு மானிடர் யாரையும் மணப்பதில்லை என்றும் ஆண்டாளைப் போல கண்ணனையே மணப்பது என்றும் சங்கல்பம் செய்து கொண்டதாக கூறினாள். இது வெறும் பைத்தியக்காரத்தனமாக எனக்கு தோன்றியது. மானிடப் பெண்ணாவது கடவுளை மணப்பதாவது. ஆயினும் அதை பற்றி அந்த சமயம் விவகாரம் செய்ய நான் விரும்பவில்லை. யுத்தம் முடியட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணினேன். அவளுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டேன். உங்கள் போர் வீரர்கள் யாரும் இங்கு வராதபடி செய்யுங்கள். இங்கே என் வயதான தாய் தந்தையர் மட்டும்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் கண் தெரியாதவர்கள். திடகாத்திரனான என் தமையன் ஒருவன் உண்டு. அவன் இப்போது திருப்பதி யாத்திரை போயிருக்கிறான் என்றாள். அவள் கேட்டபடி அங்கே நம் வீரர் யாரும் வராமல் பார்த்து கொள்வதாக நான் வாக்குறுதி கொடுத்துவிட்டு திரும்பினேன். அப்போது 2-3 தடவை அவளை போய் பார்த்தேன். அவளிடத்தில் நான் கொண்ட பழைய மோகம் 1க்கு 10 மடங்கு பெருகி கொழுந்து விட்டெறிந்தது. என்றாலும் பொறுமையை கடைப்பிடித்தேன். வந்த காரியத்தை முதலில் முடிக்க வேண்டும். வீரபாண்டியனுடைய தலையுடன் பழையாறைக்குப் போக வேண்டும். அதற்கு பிரதியாக நந்தினியை மணந்து கொள்ள தந்தையிடம் அனுமதி கேட்பது என்று முடிவு செய்தேன். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். மாமல்லபுரத்துல ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் உரையாடிக்கிட்டு இருந்த போது எழுந்த ஒரு முக்கியமான குறிப்பை இப்ப பார்க்கலாம். இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது வாதாபி போர்.
சாளுக்கிய தலைநகரம் வாதாபி, காஞ்சிக்கு வடமேற்கே 1100 கிலோமீட்டர். இந்த போர்ல சாளுக்கியரை வென்றான் நரசிம்ம பல்லவன். வாதாபியை தரைமட்டமாக்கிட்டு தான் பல்லவர் படை மீண்டது. சாளுக்கியரின் வீழ்ச்சிக்கு பழிக்கு பழி வாங்க முற்பட்டான் புலிகேசிக்கு பிறகு வந்த விக்ரமாதித்தன். அரிகேசரி மாரவர்மன் என்னும் பாண்டியனின் தலைமையில தமிழ் அரசர்கள் இணைஞ்சாங்க. நெல்வேலி என்ற இடத்துல நடந்த போர்ல ஈடு கொடுக்க முடியாம ஓட்டம் பிடிச்சான் சாளுக்கியன். இதைத்தான் நினைவு கூர்ந்தான் பார்த்திபேந்திரன். வாதாபி போருக்கு 33 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்வேலி போர் நடந்தது. இதுக்கப்புறம் 80 ஆண்டுகளுக்குள்ள சாளுக்கியர் ஆதிக்கம் முடிஞ்சு ராஷ்டிரகூட்டர் எழுச்சி பெற்றாங்க. ஆரம்பத்துல சோழர்களோடு நட்பா இருந்த ராஷ்டிரகூட்டர் மன உறவுகளால ஏற்பட்ட பூசல்கள் காரணமா எதிர்க்க தொடங்கினாங்க. ஆதித்த சோழன் முற்காட்டு போர்ல வெற்றி பெற்றான். ஆனா அவன் மகன் பராந்தகன் காலத்துல தக்கோல போர்ல ராஜாதித்தனை வஞ்சகமா கொன்னுட்டாங்க. ஆனை மேல் துஞ்சிய ராஜாதித்தனை பத்தி அடிக்கடி நினைவு கூறுகிறோம் இந்த கதையில. வானர்குல சிற்றரசன் ராஷ்டிரகூடனுக்கு நண்பன். எனவே அந்த சிற்றரசனுக்கு தன் மகளை மணமுடிச்சு நட்பை பெற்றிருந்தான் அரிஞ்சய சோழன். இருந்தாலும் ராஷ்டிரகூட்டர் ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டியிருந்தது சுந்தர சோழர் காலத்துல. நல்ல வேளையா சில நாளைக்கெல்லாம் நான் வடக்க பிரயாணப்பட நேர்ந்ததுன்னு ஆதித்த கரிகாலன் சொன்னது இந்த காரணத்தினாலதான். சரி, வீரபாண்டியன் தலை கொண்டங்கிற விருது ஆதித்த கரிகாலன் பெயரோட இணைஞ்சிடுது. வரலாற்று அடிப்படையில இதன் பின்னணியை கொஞ்சம் பார்க்கலாம். தக்கோல போரின் விளைவால தளர்ந்து போயிருந்த சோழர்களை தாக்கினான் வீரபாண்டியன். சேவூரில் நடந்த போர் அவனுக்கு சாதகமா அமையவே சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன்னு விருது பெயர் சூட்டிக்கிட்டான். சோழர் ஆட்சியில பெரிய தலைவர் யாரையாவது குறிக்குமே தவிர சோழ அரசர் எவரையும் இது குறிக்காது என்பது ஒருமித்த கருத்தா இருக்குது. சேவூர்ல நடந்த 2வது போர்ல படு தோல்வி அடைஞ்சு ஓடி ஒளிஞ்சான் பாண்டியன். அவனை தேடி பிடிச்சு தலையை சீவி அதை எடுத்துக்கிட்டு வருவேன்னு சபதம் எடுத்தான் ஆதித்த கரிகாலன். அவன் தேடி போன பகைவன் கிடைக்கல. ஆனா முற்றிலும் எதிர்பாராத விதமா எட்டாத கனியா இருந்த அந்த அழகிய சந்திக்கிறான். போர் வெறி மோக வெறியா மாறிடுச்சு. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.